ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஏவிஎன்எல்ல தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்ல தான் வந்து இருக்க போது. ஸோ எக்ஸாம் இல்லாம தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் 10த் நீங்க பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, ரூ. 21,000 வந்து பேசிக் பே வந்து வரும். இது இல்லாம அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 1 மார்ச்சுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சென்னையிலேருந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் நிங்கம் லிமிடெட்ல தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ வந்து வருது. ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். கீழ நீங்க வந்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இதில குடுத்துருக்கிற மாரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த போஸ்டிங்கோட நேமு, உங்களோட நேமு, ஃபாதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், நேஷனாலிட்டி இந்த மாரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு இங்க வந்து பாருங்க, என்னென்ன என்க்ளோஸரா நீங்க வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்க வந்து இணைச்சுக்கோங்க. இணைச்சு நீங்க வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க போஸ்டல்ல வந்து விண்ணப்பிக்கிற மாரி இருக்குன்னா, இங்கேயே வந்து பாருங்க அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல சென்னைக்கான அட்ரஸ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்ல வந்து நீங்க ஆர்டினரி போஸ்ட்ல மட்டும் தான் நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. முக்கியமா வந்து போஸ்டல் கவர் என்வலப் கவர்ல வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க, பிளாக் லெட்டர்ல இங்க வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைட்ன்னு சொல்லி அந்த அட்வர்டைஸ்மென்ட் நம்பர் இதெல்லாம் வந்து இதுவரைக்கும் நீங்க வந்து கரெக்ட்டா அந்த என்வலப் கவர்ல வந்து மென்ஷன் பண்ணி தான் நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ரூ. 300 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ வந்து நீங்க ஆன்லைன் எஸ்பிஐ கலெக்ட் மூலியமா நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு எந்த கேட்டகரில வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து வந்திருக்குன்னா, ஸோ ஸ்டாஃப் கார் டிரைவர்ங்கிற கேட்டகரில தான் வந்து போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ரூ. 21,000 வந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு டியர்னன்ஸ் அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ், ஆனுவல் இன்கிரிமென்ட் இங்க மாரி உங்களுக்கு நெறையா வந்து பெனிஃபிட்ஸ்லாம் வந்து பாருங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்திலேயே வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சேலரி இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் ஸ்டாஃப் கார் டிரைவருக்கு வந்து பாருங்க, நீங்க வந்து 10த் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம வேலிடான டிரைவிங் லைசென்ஸ் வந்து நீங்க வச்சிருக்கணும். மோட்டார் மெக்கானிசம் பத்தி உங்களுக்கு நாலேட்ஜுமே வந்து இருக்கணும். அந்த டிரைவிங் ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 55 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து செலக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா, ஸ்கில் டெஸ்ட்டா வந்து உங்களுக்கு டிரைவிங் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மோட்டார் ரிப்பேர்ல இருந்து உங்களுக்கு அதுக்கான நாலேட்ஜ்லாம் வந்து இருக்கா அப்படிங்கிற மாரி உங்களுக்கான டெஸ்ட்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இத வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இதில எப்படி நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்துருக்காங்க. அத நீங்க பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.